அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா சொத்துக்களை சேர்த்து வச்சு வக்கீல் சார் மாமா தான் போய் சேர்ந்துட்டார். அவரை பத்தி பேசிட்டு இருந்தா திரும்பி வந்துருவா போறார். அவர் எழுதி வச்ச உயில பிரிச்சு படிங்க, கவலைப்படாதப்பா. சென்னை அடையாறு நம்பர் 7 சோமசுந்தரம் தெருவில் வசிக்கும் சொக்கலிங்கம் என்னும் நான் சுயநினைவுடன் எழுதி வைத்த உயில். என் சொத்துக்கள் அனைத்தும் என்னால் சுயமாக சம்பாதிக்கப்பட்டவை. என் காலத்திற்கு பிறகு என் சொத்துக்கள் முழுவதும் என் மூத்த மாப்பிளை மூர்த்தியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் காலம் முடியும் வரை அந்த சொத்துக்கள் மீது யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. சுருக்கமாக சொன்னால் என் ஒரே வாரிசு என் மூத்த மாப்பிளை மூர்த்தி மட்டுமே, வேறு யாரும் இல்லை. எனவே என் சொத்துக்கள் முழுவதும் அவரையே சேரும். மற்றபடி அதன் மேல் எவருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. சொத்துக்களின் விவரம் தனித்தனியாக பட்டியலாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதான் சொக்கலிங்க எழுதி வச்ச உயில். உயில் முடிஞ்சு போச்சா? இல்ல, அடுத்த வாரம் ஆனந்த விடல வரும். என்ன சார் நீங்க உங்க எதிர்தானே பிரிச்சா படிச்சு காமிச்சேன். ஏங்க உயில நல்லா உதறி பாருங்க, ஓரமா எங்கன்னா எங்க 2 பேர் எழுதி வச்சிருப்பாரு. இருக்கிறத படிக்கிறதுல எனக்கு என்ன வஞ்சனையா? அவர் தான் எழுதி வச்சிருக்காரு, மட்டைக்கு 2 கீத்தன். அப்புறம் என்ன பார்ட்டி செத்தும் கெடுத்துட்டாரு நம்ம சொக்கலிங்க மாமா. வக்கீல் சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 பேர் ஒரு வீட்டுல இருக்கும்போது எல்லா சொத்தையும் மாமா ஒருத்தர் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அது தப்பு இல்லையா? அதுல தப்பே கிடையாது. சொத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய சொத்துக்களை யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். வக்கீல் சார், ஆக நான் பார்த்து ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாதான் உங்க கை செலவுக்கு இல்லையா அப்படின்னு உயில் சொல்லுது. ஆக சொத்து எல்லாத்தையும் இஷ்டப்படி விற்கவோ செலவு பண்ணவோ எனக்கு மட்டும் அதிகாரம் உண்டு இல்லையா அப்படின்னு உயில் சொல்லுது. இனிமே அவங்க என்ன கேட்டு கெஞ்சித்தான் வாழணும் இல்லையா அப்படின்னு உயில் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. உள்ள போய் குமார் சாட்ட ஒரு கையெழுத்து போட்டு காப்பியை வாங்கி போங்க. வரட்டுங்களா? பத்திரமா பஸ்ல வந்துருங்கப்பா. வக்கீல் சார், அப்ப மூர்த்தியோட காலம் முடிகிற வரைக்கும் அந்த சொத்து மூர்த்தி கையில தான் இருக்கும்ல? ஆமா. ஒருவேளை அவர் காலம் சீக்கிரம் முடிஞ்சுட்டா எப்படி? நாங்க 2 பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டா? அட பாருங்களா, சொத்துக்கா கொலையா? வேணாப்பா, யோசிச்சு சொல்றோம். யோ, கடைசி நீ நினைச்ச மாதிரி அடைஞ்சிட்டல. ஆடு கசாப்பு கடைக்காரனை நம்புற மாதிரி உன்னை நம்பி அந்த ஆள் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீ நல்லா இருக்க மாட்ட. இந்த பாரு, இந்த சொத்தை நீ ரொம்ப நாள் அனுபவிக்க முடியாது. இப்பவே வியாதிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி இவ்வளவு திட்டம் போட்டு நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சு இவனை கொலை பண்ணா கூட தப்பே இல்ல. பாட்டி எதையாவது சொல்லாத, அப்புறம் நான் மனசு மாறிடுவேன். பின்னால விபரீதம் ஆயிடு போகுது. எங்கயா நம்ம கிட்ட வாங்கினா 1000 ரூபாய் பணம் பேப்பர்ல போட்டுட்டாங்க. இனிமே நம்மளுக்கு சேட்டு நம்ப மாட்டான். நம்ம பணத்தை எடு. குடியா, நம்ம பணத்தை குடியா. அவர் பணத்தை கொடுப்பாரு, நான் பொறுப்பு. கம்னேரு, உன் படமும் பேப்பர்ல வந்திருக்கு. கவலைப்படாத, உன் படமும் பேப்பர்ல போடுறேன். உன்னை வீட் மேலே வா எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? 5-6 தடவை வீட் மேலே வந்தேன். சேடு, நீ பொண்டாட்டியோட ஊர் மேலே போயிருக்கிறதா? சி, ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நம்ம பணத்தை எடு. இப்படி உழுக்குறேன். பணத்தை எடு. மேல இந்த கையடியா? வாசு, என்னப்பா பட்டான கனவா வாங்கிட்டீங்களா? கழுத்துல துண்ட போட்டு உருக்கிருப்பானே சேட்டு, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான், கொடுத்துருவாங்க. நிம்பால் மகம் பார்த்து சேட்டு விடுறான். எங்க போனாலும் தயாரா தானே. வாங்க, ஒரு முக்கியமான வேலையை வந்த போலாம். பாத்தீங்களா, இதான் வீடு. இந்த வீட்டை காட்டத்தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இதான் வாசல், 2 பக்கம் ஜன்னல், காத்து சும்மா பிச்சுட்டு போகும். தண்ணி வசதிலாம் எப்படி? நைட்டே அடிச்சிடணும். உன் வீட்டை காட்டுறதுக்கு எங்களை எதுக்கா கூட்டு வந்த? ஏன் வீடா இது? நீங்க 2 பேரும் உங்க பொண்டாட்டிகளோட குடுத்தனம் நடத்துறதுக்காக மூர்த்தி பார்த்து வச்சிருக்கிற வீடு. அப்போ எங்களை அந்த வீட்டை விட்டா வெளில போக சொல்றானா மூர்த்தி? அவன் யாரு எங்களை வெளியே போய் சொல்றதுக்கு? அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குப்பா. உங்களால அவன் உயிருக்கு ஆபத்து வரும்போதும் பயப்படுறான். அதனால நீங்க தனியா இருக்கிறது பெட்டர்னு அவன் ஃபீல் பண்றான். நீ உடனே காலி பண்ணணும்னு அவசியம் இல்ல. 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள காலி பண்ணா போதும். 18ஆம் தேதிக்குள்ள காலி பண்ணிடுறோம். வீட்டை இல்ல, மூர்த்திய. இதுக்கு நீங்க தான் சாட்சி. அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண போறோம். அவன் பாடியை இங்கதான் புதைக்க போறோம். அதுக்கு நீதான் விட்னஸ். யாராவது கண்ணு பிதுங்கி நாக்கு வெளில வந்து செத்து பாத்திருக்கியா? இல்ல. கூடிய சீக்கிரம் பார்க்க போறேன். என்ன எதுக்கு? ட்ரைனிங்.
மூர்த்தி பாட்டி, ம். அன்னைக்கு வக்கீல் வீட்டுல உயிரை பறிச்ச கையோட அந்த மூர்த்தியை நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்க, நமக்கு இந்த நாய் பொழப்பே கிடையாது. எப்படியும் அவனை கொண்டுனியா? குடிச்சா 14 வருஷம்ன்றானுங்களே. கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? அப்புறமா தூக்கு தண்ணியா மாத்திக்கலாம். எனக்கும் அவனை கொலை பண்ணணும்னு தான் தோணுது. இனி யோசிச்சுட்டே இருந்தா பிரயோஜனமே இல்ல. அவனை ஒரே அடியா தீர்த்து கட்ட வேண்டியதுதான். 3வது ஆளுக்கு தெரியாம கொலை பண்ணணும். பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துடலாமா? வேணா, ஐயோ கை தவறி நீயே குடிச்சிருவேன். தூக்க மாத்திரை எப்படி இருக்கும்? சின்ன சின்னதா இருக்கும். அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எஃபெக்ட் நல்லா இருக்கும். போட்டுக்க வைக்கிறது எப்படி? அதுவும் சரிதான். கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டா ரத்தம் வரும். பார்ட்டி தி பெஸ்ட் நைலான் கயிறு தான். ஆல் தி பெஸ்ட். நைலான் கயிறு தான். சாஃப்டா சைலண்டா கொண்டுலாம். பாட்டி, நைலான் கயிறோட ஒரு முனை உன் கையில, மறு முனை என் கையில. அது அப்படியே அவன் கழுத்துல இறுக்கி ஒரே இழு பம்பர மாட்டம் சுத்தி அங்கேயே விழுந்து செத்துருவான். பாட்டி, இது நம்ம எங்க வச்சு செய்ய போறோம்? அவன் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பீச் ஹோட்டலுக்கு வர்றான். எதுக்கு? அதுக்குத்தான். ஓ, இருக்கட்டும். அங்க லோட்டஸ் காட்டேஜ்ல தங்குறான். எதுக்கு? அதுக்குத்தான். ஓஹோ, இந்த வாரமும் அவன் வரப்போறான். எதுக்கு தெரியுமா? நம்ம கையால சாகறதுக்கு. சார், பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு சார். எங்க திரும்ப பின்னாடி வழுக்க மாட்டதா இருக்கு. இந்த கயிறுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. நம்ம ஜட்ஜி ஜெகநாதன் இதுல 3 அடி வாங்கினாரு. 3 மாசத்துல மேல போயிட்டாரு. நாங்களும் அதுக்கு தயார் வாங்குறோம். அது இல்ல சார், அவர் ப்ரொமோஷன் ஆகி டெல்லிக்கு போயிட்டாரு. அவ்வளவு ராசி. ஒரு 35 வயசு ஆளுக்கு எவ்வளவு கயிறு தேவைப்படும்? அரணா கயிறுனா 6 அடி சார். கழுத்துக்கு 3 அடி. உனக்கு என்ன வயசு? அதே 35 சார். பாட்டி, கயிறு ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணு. முதல் டெஸ்ட்லயே சக்சஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது என்ன விளையாட்டு சார்? நாக்கு வெளியே வந்த பிறகு உனக்கே தெரியும். சார், எதுக்கு சார் இந்த கயிறை வாங்குறீங்க? உன்ன மாதிரியே ஒருத்தனை கொலை பண்ண. இந்தா, இது கழுத்துக்கல்ல, நீ பட்ட அவஸ்தை. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். நிறுத்து 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 சகல. எதுக்கு? ஏன் வண்டி நிறுத்த சொன்ன? சகல, ராகு காலத்துல கலந்து இருக்கிறோம், அதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பொண்ணு பார்க்க போறோம்? கொலை பண்ண தானே போறோம். உனக்கு எதுனா பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. உனக்கு எதுவும் பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஏறு. அளவு மூர்த்தி, மூர்த்தி. ஏன்பா, கொலை தான் பண்ணி முடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? நாங்க எங்க கொலை பண்ணோம்? நீங்க கொலை பண்ணலன்னு சொன்னா எப்படிப்பா? பார்த்தோன்னா நான் ஒருத்தன் இருக்கேன்னு. ஓடிடு. அம்மா, நான் கேக்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லுங்க. உங்க கணவருக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? அவரோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் யாருமே விரோதிகளா இருக்க முடியாதுங்க. அவர் வீட்டுல எல்லார்கிட்ட எப்படி நடந்துக்குவாரு? அவரெல்லாம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொத்து எல்லாத்தையும் அவர் பேருக்கே எழுதி வச்சாரு. அப்படி எழுதி வச்சதால அவருக்கும் வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஒரு நாள் வக்கீல் கிட்ட உயிர் விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு வரும்போது யாரும் இவரை பலமா அடிச்சுட்டாங்க. அப்படியா? என் தங்கச்சி புருஷங்க 2 பேரும் தங்களுக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் பழக்க வழக்கம் எப்படி?
எங்க அக்கா புருஷன் தான் என் வீட்டுக்காரரை திட்டி மிரட்டி எல்லாம் பண்ணுவாரு. பதிலுக்கு இவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. என்கிட்ட தனியா வந்து புலம்புவாரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படின்னு வாய்க்கொழுப்பா பேசுவாரே தவிர எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாரு. உங்க புருஷனும் உங்க அக்கா புருஷனும் எப்படி பழகிட்டாங்க? அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது துப்பு கிடைச்சதா? கிடைச்சதே. நல்ல வேலை கிடைச்சது. இல்லைன்னா உங்களை துப்பு கட்ட இன்ஸ்பெக்டர்னு சொல்லிருப்பாங்க. இந்த கொலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? తెలుసు తెలుసు ఒకటే ఒన్ను మట్టు నాకు బాగా తెలుసు. என்ன என்ன தெரியும்? అవరు చచ్చిపోయినారు అదా తెలుసు. அங்கம்மா బావా அங்கம்மா బావా அங்கம்மா ఏం బావా அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிற விஷயத்த சொல்லிடாத. நான் எதுக்கு சொல்றேன்? அவங்க 3 பேரும் அப்படி சண்டை போடுவாங்களே அதை மட்டும் చెప్పొద్దు బావా. அதனால கொலையை பண்ற முடிவுக்கு வந்தாங்களே அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேனே. நான் மட்டும் చెప్తానా? கொலை நடந்த அன்னைக்கு வாடு 2 பேரும் ஓடிపోయినారే அது மட்டும் చెప్పే వద్దు. உங்க காதுல எதுவுமே விழல. எப்படி விழும்? நாங்க 2 பேரும் தான் ரகசியமா பேசிட்டோமே. ரகசியத்தை பாதுகாக்கிறதுல எங்களை விட வேற யாருமே இருக்க முடியாது. ఇన్స్పెక్టర్ గారు మీరు రేపుకు వస్తావా? ரேப்பா? அது தெலுங்கு ரேப்பு. நீங்க இங்கிலீஷ் ரேப்புன்னு நினைச்சீங்களா? என்ன ஒரே வேப்பன நாத்தம். எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும். சுத்தத்துக்கு தடவி இருக்கேன். ఇప్పుడు అడిగిడ్చి சுத்தம். உங்க குடும்பத்துல எவனும் பொண்ணு எடுக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட உயில நீங்க தான் எழுதுனீங்க இல்லையா? ஆமா சார். மத்த 2 மாப்பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எக்கச்சக்கமான கோபத்துல இருந்தாங்க சார். மூர்த்தி இவங்க 2 பேரால தன் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயந்து போனார் சார். உடனே இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தீர்மானம் பண்ணார். அதை கேட்டுட்டு 2 பேரும் இவன் யாரும் எங்களை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவனை கொலையே பண்ணுவேன் அப்படின்னு எம்முலாலேயே கத்துனாங்க சார். மிஸ்டர் ரமணி. எஸ் சார். அந்த மூர்த்தி கேஸ்ல சார்ஜ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த 2 சாட்சிகள் சொல்றதையும் அவங்க 2 பேர் தலைமறைவா இருக்கிறதையும் சேர்த்து வச்சு பாக்குற போது வாசுவும் பாஸ்கரும் தான் கொலையாளிகள்னு தீர்மானமா தெரியுது சார். மோட்டிவ் கிளியரா இருக்கு. ஐ சி. அப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி அவங்கள தேட சொல்லுங்க. பப்ளிக்ல யாராவது பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு அவார்டு உண்டுன்னு பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எஸ் சார். சார், இந்த கேஸ்ல இவர் புது விட்னஸ். கொலையாளி தப்பி ஓடுனதை நேரடியா பார்த்தவர். காலையிலேயே பேப்பரை பார்த்துட்டேன். போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்களா? அவன் காதம் வச்ச மாதிரி ஏகப்பட்ட கொலை பண்றான். இங்க என்னடான்னா ஒரு கொலை பண்றதுக்குள்ள வாய் கொழுப்பா பேசி டமர் அடிச்சுட்ட. நீ பாத்தி நீயும் கொலை பண்ணல, நானும் கொலை பண்ணல. 3வது மனுஷன் எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அவன் ஏன் பண்ணணும்? கயிறு கம்மி வேலை கிடைச்சிருக்கான், பண்ணிருப்பான். எனக்கு கூட தான் கயிறு கம்மி வேலை கிடைக்குது. அதுக்காக நான் ஒன்ன கொண்டு முடியுமா? அது இல்ல பாத்தி. நாம பிளான் பண்ண மாதிரியே அதே இடத்துலயே அதே கைத்தால கொலை நடந்திருக்கு. அது எப்படி? சகல, நம்ம ஹோட்டல்ல டெட் பாடியை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தோமே, அப்போ ஒரு ஆள் வந்து நம்மள மிரட்டானே. அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருந்தா சினிமா கூட நடிக்கலாம். ஐயோ, ஒருவேளை அவனே கொலைகாரனா இருந்தா? பாத்தி நமக்கு கரெக்டா ஸ்டாக் ஆயிருக்கு. அவனை தேடி கண்டுபிடிப்போங்க. எப்படி கொலை பண்ணான்னு விசாரிக்கிறதுக்கா? இப்பதான் நம்மளால வெளியே நடமாடவே முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். என்ன? நம்ம பொண்டாட்டிங்களை பார்த்து அவங்களுக்கு இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறியா? ஐயோ, நம்ம மேல யார் வேணும்னாலும் சந்தேகப்படலாம். நம்ம பொண்டாட்டிங்க மாத்திரம் சந்தேகப்படக்கூடாது. ஆமா பாத்தி, இந்த பாலிசி நம்ம அப்படியே கீப் பண்ணணும். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? அவங்கள பார்க்க போனோம்னா நம்ம வீட்டுல போலீஸ் இருக்குமே. அத பத்தி கவலையே படாத. வெள்ளிக்கிழமை ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டியும் புள்ள வரம் கேட்டு கோயிலுக்கு வருவாளுங்க.